தமிழர்களுக்கு பெருமை. ம். அவர் வந்து எந்த கட்சியில் இருக்கிறாரு அதெல்லாம் நமக்கு இல்லை. ம். தமிழருக்கு பெருமை, இந்தியாவுக்கு பெருமை. இல்லைன்னா சிம்போனின்னு ஒன்று இருக்குதுன்றது இளையராஜா மூலியமா தான் நமக்கு தெரியுது. தெரியுது. அது யாரா இருந்தாலும் சரி. அப்ப சிவாஜி சார் காங்கிரஸ் கட்சியில இருந்திருக்கலாம். ம். ஆனா இவர் வந்து அமெரிக்காவுக்கு போய் பெரிய நடிகர் பேர் வாங்கும்போது அது இந்தியாவுக்கு பெருமை தானே. ம். சிவாஜி சார் எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆனான்னு அது எல்லாருக்கும் பெருமை தானே. ம். எதுலையுமே வந்து என்னன்னா கலைஞனோ திறமசாலிகளோ வந்துட்டா ம். பக்கத்து வீட்டுல மல்லிப்பூ போகுதுன்னா அது அந்த வீட்டுக்கு மட்டுமா வாசனை வரும். ம். அது நம்ம தானே. ஆக்சுவலா அவனோட நாம ஜன்னல் திறந்து வச்சுன்னா வாசனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். ம். எதிர் வீட்டுல ஒரு அழகான ஒரு ஹீரோயின் ஒன்று இருக்குதுன்னாக்கா அவன் பார்க்கறானோ இல்லையோ நம்ம வந்து டெய்லி அப்படி பார்த்துக்கா இல்லைன்னா என்ன சொல்றது ரசிப்புன்றது ம். நிலவு வந்து எங்கேயோ தோணுது இல்லை ம். நம்ம பார்த்து ரசிக்கிறோம்ல. ம். இந்த மாதிரி அழகு சங்கீதம் கலை எல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல உலகத்துக்கே பொதுவானது. ம். அதனால இளையராஜா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் கூட ஒரு காலகட்டத்தில் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் இது மாதிரி இருந்தார். பெரிய ஏன்னா நிறைய பேர் காலில் போய் விழும்போது ஒரு மியூசிக்கு நம்ம ஆள் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்தார் கெத்தா. அவரே சொல்றார் பேட்டியில், ம். ம். இன்னைக்கு அதெல்லாம் இல்லைப்பா, நம்ம கையில் உண்மை இல்லைப்பா, எல்லாம் பெரிய ஆளாக இருக்காங்கப்பா அப்படின்னு அந்த பழுத்த பழமாயிடும்ல அந்த ம். மாதிரி போய் பேசுறாரு. ம். அதனால இளையராஜா என்பது வெற்றி பெற்றது வந்து கண்டிப்பாக நம்ம தமிழர்களுக்கு பெருமை, இந்தியாவுக்கு பெருமை,